ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா கௌதமோட உயிருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆபத்து வரும் அந்த எஸ்எஸ்கேவால். அதனால் வந்து இந்த எஸ்எஸ்கே யாருன்ற உண்மையை வந்து இலக்கிய கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போராடி ஒரு வழியாக வந்து அந்த உண்மையை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்ட பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாக இருங்க. அந்த கொலகாரம் அந்த ரவுடியை வந்து கௌதமோட அப்பா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் இலக்கியா, அவன் வந்து என்கிட்ட வந்து நல்லவ மாதிரியே நடித்து என்னை வந்து காதலிச்சு என் வயதில் வந்து குழந்தைய கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதை கேட்ட நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அவனை வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது அப்படின்றாங்க. அவன் வந்து மோசமானவன் இலக்கியா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதனால் இப்போ கூட வந்து இந்த உண்மையை வந்து ஏன் சொல்கிறேன்னா, கௌதமோட உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து வந்து வரக்கூடாது நீட்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியத்தை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு நம்மளுடைய ஜானகிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா என்னம்மா இலக்கியா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன கார்த்தியோட இப்போ கல்யாணத்தை பற்றி பேசணுமே, அதை போயிட்டு வந்து பிரியாவோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியா வந்து சொல்கிறாங்க. சரி, ஏதோ வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், என்னம்மா அப்படி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு நம்முடைய இலக்கியா வந்து சொல்லலாம் வேண்டான்ட்டு பார்த்தீங்கன்னா சரி கேட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நான் வந்து ரேவதி அம்மாவை வந்து பார்க்க போனால் அந்த இடத்துல அவங்க எனக்கு ஒரு உண்மையை வந்து சொன்னாங்க. அந்த உண்மையை கேட்டு நானே வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ வந்து பார்க்க போனியா, அப்படி என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து பதட்டத்தோடு வந்து கேட்குறாங்க. அது வந்து அத்தை அப்படின்ற மாதிரி வந்து மழுப்பை வந்து ஆரம்பிக்கிறேன். இருந்தாலுமே வந்து நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து கேட்குறாங்க. ஆனால் வேறு ஒன்றும் இல்லை அத்தை, இன்னைக்கு வந்து ரேவதி அத்தையை வந்து யார் ஏமாற்றிட்டு போனது அப்படின்ற உண்மையை வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவன் வந்து வேறு யாரும் இல்லை, இந்த எஸ்எஸ்கே தான். அவன் தான் வந்து ரேவதி அத்தையை வந்து ஏமாற்றி வயிற்றில் வந்து குழந்தைய கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்காத பணக்கார வாழ்க்கை கிடைச்சுதான் வந்து ஓடி போயிட்டானா. இந்த விஷயத்தை எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே கூட வந்து நாம் வந்து அந்த அனாதாசிரம விஷயத்துக்காக வந்து நேரடியாக வந்து மோதுறோம் இல்லை, அதனால் வந்து அந்த எஸ்எஸ்கேவால் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து ஏதாவது வந்து ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு தான் வந்து இந்த உண்மையை வந்து என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியுமா கௌதமோட அப்பா அந்த எஸ்எஸ்கே தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை நான் தான் வந்து சொன்னேன், அவனோட விஷயத்தை வந்து நீ வந்து நோண்டாத, அவனோட விஷயத்தில் வந்து நான் மட்டும்தான் வந்து பார்த்துக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாத வந்து மூக்க நுழைச்சி அந்த ரேவதியெல்லாம் வந்து பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கேருந்தே காசு அனுப்பிடலாம்ல. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. என்னுடைய மகனோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் வந்து நான் உயிரோடையே வந்து இருக்க மாட்டேன் இலக்கியா. ஒன்று புரிஞ்சு நடந்துக்கோ. அத்தை என்ன சொல்கிறேனோ அதை வந்து கேட்டு நடக்கப்பாரு. இல்லை உன் புருஷனுக்கு கௌதமுக்கு இந்த உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ரேவதியை வந்து தான் அம்மாவான்னு கூட வந்து ஏற்றுக்குவோம். ஆனால் அவன் கடைசியில் எனக்கு வந்து அவனுடைய பாசம் வந்து கிடைக்காது போயிடும். அந்த எஸ்எஸ்கே வந்து சும்மா விட மாட்டான். கௌதம் ஏண்டா எங்கள் அம்மா வந்து ஏமாற்றிட்டு போனேன் அப்படின்றதுக்காக வந்து கொலை கூட வந்து பண்ணுவான். கொலை பண்ணிவிட்டு என்னுடைய மகன் வந்து ஜெயிலுக்கு போகிறத நீ வந்து பார்க்க ஆசைப்படுறியா இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு நம்முடைய இலக்கியா வந்து எந்த மாதிரி பதில் வந்து வச்சுருக்காங்கன்னு தாங்க தெரியல. வரப்போகிற எபிசோடில் பார்த்தா தாங்க வந்து தெரிய போகுது. நம்முடைய கௌதமுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியாத மறைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.